தம்பதி பூஜை. நம்ம இப்ப எல்லாருமா சேர்ந்து இந்த யாத்திரை எல்லாம் பூர்த்தி ஆன உடனே காசியில பார்வதி பரமேஸ்வரால ஒரு தம்பதிகளை வச்சு பூஜை பண்ணணும். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு தம்பதிகளை வச்சு பூஜை பண்ணணும். அவளுக்கு ஒரு திருமாங்கல்யம் வாங்கி கொடுத்து, அவளுக்கு ஒரு பட்டு புடவை, மெட்டி, கொலுசு இதெல்லாம் வாங்கி பண்ண போறோம். நம்ம அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். சமயத்துல எந்த நேரத்துக்கு கிடைக்கும்? ஏன்னா எல்லாரும் வயசானவாதான் இருக்கா. அதுக்கு ஆமா, நம்ம காசியில நம்ம கூடயேதான் சமயக்கார வரப்போறா. நம்ம சிராத்தம் பண்ற இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் 1 மணி ஆயிடும் அதிகபட்சம். ஆனா நடுவுல வந்து கஞ்சி, காஃபி என்ன வேணுமோ நம்ம இருக்கிற இடத்துக்கே கொண்டாந்து கொடுத்துருவா. திட ஆகாரமா சாப்பிட முடியாது சிராத்தம் பண்றவா கஞ்சி குடிச்சுக்கலாம். அண்ணா ஒரு தம்பதிகளுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க. அண்ணா அந்த பக்கம் வந்துட்டான்னு பாத்துக்கிட்டு அண்ணா ஒரே ஒரு விஷயம், அதை அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கலாம். சொல்ற விஷயங்களை வாங்கி அது உங்க கூடவே தான் இருக்க போகுது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸ்ரீனிவாசன் அந்த பக்கம் ஒண்ணு கொடுப்பா. ஹலோ, சொல்லுங்க. அப்பாவோட அத்தை இறந்துட்டாங்க. அது ஆத்துக்கார் பேருந்ததுல கோத்திரமும் தெரியல. அதுக்கு காசியில இந்த அக்கா இருக்காளப்பா தெரியத்த அத்தை. சரி, இப்ப வேணு மாமாட்ட எல்லாம் கேட்டா தெரியாதா? வேற நம்ம பந்துக்கள்கிட்ட கேட்டு பாரு. கேட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேதர் பண்றதுக்கு. அப்புறம் கூட பிறந்த தம்பி ஒருத்தன். ஆமா, நீங்க இப்ப கேட்டேல இவருடைய சொந்த தம்பியே கூட எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா இங்க மெட்ராஸ்ல இருக்காப்புல இல்ல வேற தெரியல, என்னன்னு தெரியல. நீங்க கேட்டு என்ன பண்ணணும்? அவருடைய சொந்த தம்பி. அதான் நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், மணிகண்ட மனசுல வாங்கிட்டியா? பையன் சொல்லுவாரு உங்கள்கிட்ட. அப்பாவுக்கு வந்து இந்த சாதம் பண்ணிட்டு இருக்கா கிட்ட வந்து நான் போய் அப்பாக்கு அங்க வந்து அத்திமேர் பண்ண போறா அப்படின்றத வாழ்க்கை சுட்டிக்கிட்டு எப்படி மாமா சொன்னா தப்பு இல்ல. நீங்க இப்ப உங்க அண்ணா போய் பண்ணும்போது அப்பான்னு சொல்லி பிண்டம் வைப்பார். இவர் உங்க ஆத்துக்காரர் என்ன சொல்லி வைக்க போறார்? இவருக்கு என்ன சொந்தமோ இவர் பண்றார், அவருக்கு என்ன சொந்தமோ அவரு பண்ண போறார். இல்ல இவரு நீங்க உங்க தம்பி போறதுக்கு முன்னாடி உங்க ஆத்துக்காரர் போய் மாமனாருக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். சந்தோஷம் தானே அது. அதனால எனக்கு என்ன இப்ப என்னுடைய இவாளுக்கு பெரியவாளுக்கு எல்லாரும் தான் பண்றா. நான் பெரியப்பான்னு சொல்லி பண்ண முடியும்னா, எங்க அப்பாவுடைய அண்ணாக்கு பண்ண முடியும்னா, என் சொந்த தம்பி இருக்கான் சித்தப்பா பையன், அப்பாவுக்கு பண்றான். அவன் அப்பான்னு சொல்லி பண்ண முடியும். சித்தப்பான்னு நான் தானே பண்ண முடியும். எனக்கு என்ன சொந்தமோ அவள் என்ன ரத்த சம்பந்தம் இருக்கோ அவளுக்கு நான் பண்ண வேண்டிய கடமை இருக்கேன். சரி, நீங்க இப்போ எங்க மாமியாரோட சுக்லயஜூர்ல வந்து மாமனார் சைடு அவ அப்பா சொல்றா, மாமியார் சைடோட அப்பா அம்மாவை சொல்றது இல்ல மாமா. தர்ப்பணம் போட்டு மாமியார் சைடோட அப்பா அம்மா இருக்கா இல்லையா? இப்ப எங்க ஆத்துக்கார சைடு அம்மா சைடு நம்ம சுக்லயஜூர்ல பண்ணலன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல மாமா, இதுல பார்த்தா தர்ப்பணம் பண்ணும் போது பார்த்தா நீங்க இப்ப இவர் வந்து சுக்லயஜூர் வேதம், அவர் சுக்லயஜூர் வேதம். அவர் இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி சொல்றேன் கேட்கிறேன். அம்மாவுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணிருக்காரு. நம்ம என்னன்னா ஸ்திரீகளுக்கு தனியா பண்றது இல்ல, அம்மாவுடைய அப்பாவுக்கு நான் தர்ப்பணம் பண்றேன். பொம்மநாட்டிக்கு நீங்க இல்ல மந்திரத்தை நல்லா கவனிக்கணும். அங்க பொம்மநாட்டி பேர் நம்ம தனியா சொல்றது இல்லையே தவிர சபத்னீக மாதா மகான்னு. சபத்னீகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பத்னி சகிதமா இருக்கிற என்னுடைய தாத்தா நான் பண்ற இந்த தர்ப்பணத்தினால திருப்தியை அடையட்டும் அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு ரிஷி பேரையே தனியா சொல்லியிருக்கார், ஒரு ரிஷி இந்த மாதிரி சொல்லியிருக்கார். அர்த்தம் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த சொந்தம் இப்போ நீங்க சொன்னீங்க மாமா, இந்த 12 பேரோடது நம்ம அவளோட எண்ன்றது வந்து கேட்டால சமஸ்கிருதத்துல சொன்னமா தமிழ்ல சொன்னமா அப்படின்னா? ஆமா, எப்படி மாமா இந்த 12 பேர் சமஸ்கிருதத்துல தான் சொல்லி ஆகணும். போட்டுமா தாராளமா இல்ல, நான் அதையும் போடுறேன். நம்ம என்ன சொன்னாலும் கூட பண்ணும்போது நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்ல முடியாது. 10 பேருக்கு அந்த வாத்தியார் பண்ணி வைக்கும் போது தர்ப்பணம் பண்றவளுக்கு இப்ப உங்க ஆத்துக்காரர் தர்ப்பணம் கிரமமா பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அவளால புரிஞ்சுக்க முடியும்.
நான் வாட்ஸ்அப்லயும் போடுறேன், புரியுற அப்படி சொல்லுவான். அவளும் கொஞ்சம் நான் என்ன சொன்னாலும் கூட அவளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டினா தான் இது வரும். நான் ஒருத்தராலேயே எல்லாம் பண்ண முடியாது. அவளுக்கு தெரியும் இந்த 12 பேர் சுக்ரஜுக்கு இந்த ஸ்திரீகள் பேர் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ராமேஸ்வரமே ஒரு முன்னோட்டம் போலதான். ராமேஸ்வரத்துல பண்றதுனாலேயே ராமேஸ்வரத்துல என்ன நடக்கிறதோ அப்படியே தான் நமக்கு கயால பண்ண போறோம், காசியில பண்ண போறோம். இது ஒரு இதுலயே நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிடுவோம். நம்ம இப்ப உஷா எல்லாம் பண்றா, இப்ப அம்மாவுக்கு இது புதுசு, இப்பதான் பண்றா. அப்ப அம்மாவுக்கு இந்த பேர் ஏன்னா காதல் கொஞ்சம் விழாது, கூட அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா? தாராளமா. என்னன்னா அடுத்தவாளுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் பண்றான்னா அவளுக்கு இடைஞ்சல் இல்லாம அவளுக்கு அவ சொல்லி கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க அம்மாக்கு அவ தனியாவே பண்ணி வைப்பா. இந்த மாதிரி என்ன அம்மா தான் தனியா அதிகபட்சம் பண்ண போறா, மீதி எல்லாரும் புருஷாவர். அதனால அவளுக்கே தனியா ஒரு பொறுப்பு எடுத்துட்டு எல்லாமே அந்த 3 க்ஷேத்திரங்கள்ல ராமேஸ்வரத்துல எல்லாம் அவளுக்கு எல்லாம் கிரமமா பண்ணி வைக்கல. 10 பேர் ஃபேமிலி இருக்கான்னு சொல்லல, மொத்தத்துக்கும் ஒரு வார்த்தையா பேர். அப்ப சங்கல்பம் நம்மளே பேர்லாம் சொல்லிக்கணுமா இல்ல அவா சொல்லுவாளா? அவா சொல்ல மாட்டேன், நம்ம தான் சொல்லிக்கணும்ல. காசி கயா எல்லாத்திலயுமே ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 300 பேராவது வராமா. ஒரு நாளைக்கு ஒரு வாத்தியார் அதிகபட்சம் ஒரு 60 பேர் 70 பேருக்கு பண்ணி வைப்பார். நம்ம எல்லாரையும் ஒரு உட்கார வச்சிருவார். பிதிரு பிதாமக பிரபிதாமகானாம் அப்படின்னு சொன்னார்னா என்னுடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேரை நான் தான் சொல்லிக்கணும். எல்லா பேரையும் அவர் எப்படி ஞாபகம், நான் தர்ப்பணத்துக்கு போறேன் இவருக்கு மாத்திரம் பண்ணி வைக்கிறேன், தனித்தனியா ஆத்துக்கு போறோம் நம்ம தெரியுது. அங்க அது கிடையாது, நமக்கு இது புதுசுதான். ஆனா நம்ம அதுக்குள்ள போய் தான் ஆகணும். நமக்கு நம்ம அப்பா தாத்தா பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம், அம்மாவுடைய அம்மா பேரு பாட்டி பேரு எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசுல அடுத்த வாளுக்கு கேட்காம அவ அம்மா பேரு அவ சொல்லிப்பா, நம்ம கத்தி சொன்னா அவளுக்கு எழுந்துடா, நம்ம பேரை நம்ம சொல்லிக்கலாம். கார்த்திகை அப்பா அம்மா இல்லாத அப்பா இல்லாத அம்மா அம்மா இருக்கா, அப்பா இல்ல, அவன் போய் இப்ப கார்த்திகை பண்ண மாட்டான். அப்பா இல்லைன்னாலே நமக்கு ரைட்ஸ் வந்துடும். அம்மா இல்ல அப்பா இருக்கார், பண்ண முடியாது. அப்பாவுக்கு தான் போய் பண்ண முடியும். அம்மா இல்லைன்னா வருஷத்துல ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு சிரார்த்தம் மாத்திரம் தான் நான் பண்ண முடியும், வேற எதுவும் நான் பண்ண முடியாது. அம்மா அம்மா அப்புறமா 1/2 மணி நேரம் டைம் தரும், அப்ப பேசணும். அடுத்த கேள்வி அடுத்த பதில். இன்னைக்கு நம்ம அங்க கங்கையில தர்ப்பணம், அம்மாவாசை தர்ப்பணம். நம்ம போய் இறங்கினோம்னு கங்கையில தர்ப்பணம் பண்ணித்தான் நம்ம அது ஒண்ணுமா. காசியில 2 நாளைக்கு நம்ம சிரார்த்தம் பண்ண போறோம். என்ன டேட்டுங்கிறத அங்க இருக்கிற வாத்தியார் தான் முடிவு பண்ணுவார், நம்ம பண்ண முடியாது. நம்ம காசியில 2 நாள் பண்ண போறோம், கயால 1 நாள் பண்ண போறோம், திரிவேணி சங்கமம் 1 நாள், அயோத்தியா 1 நாள், 5 நாள். திருப்பி காசியில தம்பதி பூஜை பண்ணிட்டு தான் நம்ம சுவாமி தரிசனம் எல்லாமும் பண்ணிட்டு கிளம்ப போறோம். இது ப்ரோக்ராம். என்னைக்கு என்னங்கிறத அந்த ஊர்ல இருக்கிற சௌகரியத்துக்கு பிரகாரம் நமக்கு பண்ணி கொடுப்பேன். பர்டிகுலர் டேட்ல இந்த இடத்துல தான் நடக்க போகுதுன்னு நம்ம இப்ப முடிவு பண்ண முடியாது. நம்ம எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாலும் ராத்திரி ஒரு 10 மணிக்கு போயிடுவோம், 11 மணிக்கு போயிடுவோம். ராத்திரி ஃபுல்லா நல்லா தூங்கிட்டு காலம்பர ஒரு 6 மணிக்கு எழுந்து கங்கையில போய் மகா சங்கல்பம், கங்கா ஸ்நானம், எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த ஊர் வாத்தியார் நமக்கு என்ன கிரமமா பண்ணி வைக்கணுமோ, இரண்ய சிரார்த்தமும் ஒரு 10 பேர் பஞ்சகங்கா சிரார்த்தம், 10 பேர் பார்வண சிரார்த்தம், அப்படி பிரிச்சு பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் ஒட்டுக்க ஒண்ணு பண்ணாகச்சோம், அந்த ஊர் வாத்தியார்த்தையும் பேசியிருக்கோம், அப்படி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கேன். இல்ல நைமிசாரண்யம் அது எதுவுமே கிடையாது. பாதிப்பு இல்லை. காசியிலேருந்து 10 மணி நேர பிரயாணம் நைமிசாரண்யம். நாங்க ஒரு வாட்டி இவ தாத்தா எங்களோட வந்திருந்தா 90 வயசு, அவர் வந்திருக்கும் போது நாங்க அப்ப நைமிசாரண்யம் போனோம். 10 மணி நேரம் பஸ்ல எல்லாம் உட்காந்து போறது யாராலையும் முடியாதுன்னா. அப்படி நம்ம அந்த நைமிசாரண்யம் கவர் பண்ணணும்னா இன்னொரு 2 நாள் டூரை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்.
அது இல்லாம பஸ்ல யாரும் இதோ இங்க 1/2 மணி நேரம் உட்கார்றதுக்கே முடியல. நான் 10 மணி நேரம் பஸ்ல உட்காந்து போனேன் போயிட்டு வந்திருக்கேன். சொல்றேன். ஆனா அப்படி ஆயிருக்கு. இல்ல, அது சொல்றேன். 40 பேர்னா நம்ம காதுல வாங்கின பண்ற முடியுமா இருக்குமா? தாராளமா நீங்க இந்த மாதிரி நிகழ்வு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு 40 பேர் போறா, 40 பேரை உட்கார வச்சுதான் அவர் பண்றார். 40 பேரும் திருப்திகரமா நீங்க காசியில போய் பண்ணி யாராவது ஒருத்தர் கூட மாமா எனக்கு மனசுக்கு சந்தோஷகரமா இல்ல மாமான்னு சொன்னதே கிடையாது. காசியில ஒண்டியும் அவ அந்த முன்னோர்களுக்கு நம்ம அம்மாக்கெல்லாம் மந்திரம் சொல்லி பண்ணும்போது அம்மாட்ட பிரியமா இல்லாதவன் கூட ஒரு சொட்டு ஜலம் விழுவான். ஒரு நான் வந்து போய் எல்லாருக்கும் பண்ணி தான் கொடுக்குறோம். நான் பண்றது இல்லை. நாங்க ஒரு வாட்டி தனியா தான் போய் பண்றோம். ஏன்னா கூட்டின்னு போறதுனால ஹெல்ப் தான் பண்றோம். நான் அந்த மந்திரத்தை கேட்கும் போது எனக்கே அழுகு வரும். நம்ம கூட இருக்கிறவா அந்த மந்திரத்தை கேட்டாலே நமக்கே நம்ம அம்மாவை நினைச்சுட்டு கண்ணில் அழுக வரும். அதனால காசியில அவ ஒவ்வொரு நாளும் நம்ம இப்ப 25ஆம் தேதி போறோம், 26 27 போறோம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு 60 பேர் அங்க போயிருக்கா, நாளைக்கு 60 பேர் போயிட்டே இருக்கா. கயாவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் போறா. அங்க இருக்கிற வாத்தியார் நம்ம போறோமே அந்த வாத்தியார் தான் ஒவ்வொரு நாளும் பண்ணி வச்சுட்டு இருக்க. அதனால எல்லாம் திருப்திகரமா யாருக்காவது ஒருத்தருக்கு சில சிரமங்கள் இருந்ததுன்னா சொல்லிப்பேன். சில பேருக்கு வந்து அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு இப்ப கொஞ்சம் போச்சு. முன்னோர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கெல்லாம் சபத்தினி மாத்தா அவளுக்கு கூட யாருக்காவது அப்பாவுக்கு 2 ஒய்ஃபா மூத்த சம்சாரத்துக்கு வைங்கோன்னு சொல்லி வைப்பார், கேட்டு வைப்பார். வேற யாருக்காவது நீங்க கர்மா பண்ணியிருக்கேளா, அப்பா அம்மாவை தவிர வேற யாருக்காவது பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கே, அண்ணாக்கு பண்ணியிருக்கேளா, தம்பிக்கு பண்ணியிருக்கேளா, நீயே கர்மா பண்ணிருந்தீங்கன்னா அவளுக்கு ஒண்ணு தனியா வைக்க சொல்லுவார். கேட்டு பண்ணுவா. அதெல்லாம் இப்ப வந்து ராமேஸ்வரம் போயிட்டு காசி போயிட்டு திரும்ப ராமேஸ்வரம் போனா அதுக்கப்புறம் சமாராதனை பண்ணணுமா? ஆமா ஆமா அப்படிதான். சரி ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு ராமேஸ்வரத்துல முடிக்கணும். சரி. அப்புறம் ஆத்துல வந்து நம்ம ஒரு தம்பதி பூஜை அங்க பண்றோம். ஆமா. அத நம்ம ஆத்துல வந்து போன கஷேத்திர போனத்துல எல்லாம் என்னென்ன சுவாமி இருக்காலோ எல்லாருக்கும் ஒரு பூஜை பண்ணி 2 பிராமணருக்கு சாப்பாடு இப்போ ஒண்ணும் கிடையாது. என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். ஆமா காசியில எல்லாம் 18 பிண்டம், 12 பேருக்கு 4 பிண்டம் தனியா வைப்பா. கஷேத்திர பிண்டம்னு பேரு. எல்லா முன்னோர்களுக்கும் சேர்த்து 1 18 19 பிண்டம். எல்லாமே கயால மாத்திரம்தான் 64. மாமி இப்போ 12 பேர் கவர் ஆயிடுவா. அதாவது எங்க மாமனார்ல இருந்து 3 தலைமுறை, எங்க மாமியார்ல இருந்து 3 தலைமுறை. என்னோட அப்பா அம்மாக்கு நான் எப்படி பண்ணுவேன்? அதான் இவரு 24ல தான் வரும். ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அதுல வந்தாலே போதும். அதுல வந்தாலே அதுலயே அவளுக்கு சர்க்கதிதான் நினைச்சுட்டு வச்சாலே போதும். 7 தலைமுறைக்கே இப்ப சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் அவ இது பாருங்கம்மா, அவ பந்துக்களா இருக்கலாம், பந்துக்கள் இல்லாம இருக்கலாம். புரிஞ்சுங்களா? அதான் வைக்க போனேன். 16 ஆமா 12 பேர். ரொம்ப கரெக்ட். அது இல்லாம 16 அம்மாக்கு மாத்திரு சோடசி. 28 போயாச்சு. ஆமா நீங்க இப்ப அதான் நான் இப்படி சொன்னேன். ஒருவேளை நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மெம்பர்ஸ் இருந்தா கூட இந்த லாஸ்ட் பிண்டம் ஒண்ணு வைக்கிறோமே, எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவ எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வைங்கோங்கிற. சில பேருக்கு வந்து பெரிய குடும்பம், 5 பேர் அண்ணா தம்பி, ஒய்ஃப் சைடுலயும் 7 பேர் 8 பேர் ஒய்ஃபோட கூட பிறந்தவா அப்படிலாம் சொல்றா. இந்த 64வது பிண்டம் வைக்கும் போது எல்லாரையும் நினைச்சுட்டு யாரெல்லாம் விடுபட்ட பெயர்கள் எல்லாரையும் சொல்லி வைக்கலாம். மாத்திரு சோடசிங்கிறது அம்மா இல்லாதவாளுக்கு அம்மாக்காக மாத்திரம் 16 பிண்டம் தனியா கயால வைக்கும். அம்மா இருக்கிறவாளுக்கு அது கிடையாது. அம்மா இல்லாதவா பண்ண வேண்டியது. ஆத்ம பிண்டம்ங்கிறது இதுல சொல்ற பத்ரிநாத்ன்னு நினைக்கிறேன். ஆத்ம பிண்டம் வந்து நமக்கெல்லாம் யாருக்குமே சொல்லப்படாது. ஆத்ம பிண்டம் போட்டுக்கணும்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. திருப்பி ஆத்துக்கு வரக்கூடாது. யாருக்கு நம்ம பிண்டம் கொடுக்குறோம்? இல்லாதவனுக்கு தானே பண்றோம். இங்க இல்லாதவனுக்கு தான் பண்றோம். சன்னியாசிகளா இருக்கிறவா, எனக்கு யாருமே பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறவா பண்ணிட்டா ஒரு ஆமா சுயமா ஒரு இடத்துல தங்குறா. அப்படி ஒரு இடத்துல சஞ்சாரிம்பாலே, தேச சஞ்சாரிம்பா, ஒரு இடமா இருக்கக்கூடாது. ஆமா நமக்கெல்லாம் ஆத்ம பிண்டம் சொல்லப்படல.
ரொம்ப கரெக்ட். இந்த பிண்டம் வைக்கிறோமே கையால எல்லாம் போய் 1 வருஷ காலம் ஆயிருக்கணும். அவ காலமாகி ஒரு வருஷம் ஆனவாளுக்கு தான் அங்க பிண்ட பிரதானம் பண்ண முடியும். எல்லாமே நமக்கு எல்லா சௌகரியங்களும் நீங்க வர வேண்டியது உங்க முன்னோர்களை நன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பாத்தியார் சொல்லத்துல சிரத்தையோட கேட்டு பண்ண வேண்டியது. மீதி எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியாது. எது எல்லாம் சர்வத்தை நீங்க தட்டு பஞ்சபாத்திர உத்தரணி சொம்பு சொல்ற மந்திரங்களை கேட்டு பண்ணணும், பஞ்சகஜம் கட்டின்னு வந்துடணும். இதுதான் உங்களுடைய வேலை. மீதி எல்லா பிண்டங்களோ எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பா. முடிஞ்சா அன்னம் கொடுத்துடுவா. பார்த்த மாமி இத்தனை பிண்டம் நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவா. அத்தனை பிண்டம் அவ பண்ணி வச்சுட்டா நம்ம மந்திரங்கள் சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்க வேண்டும். பெயரை பொறுத்த முடிய நாமகரணம் சொல்லணுமா? இது நம்ம சர்மா தான் சொல்லணும். சர்மா தான் சொல்லணும். சர்மா தெரியலன்னா அந்த கூப்பிடுற பேரை சொல்லிக்கலாம். சர்மா தெரிஞ்சதுன்னா சர்மாக்கு தான் முக்கியம். எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாரும் எந்த இடத்துலயும் காசு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அமௌண்ட் இப்ப இத வைதிக கிரமமா உண்டானத்தை முடிச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இத முடிச்சுடுவான். இந்த வைதிக கிரமமா உண்டான வேற ஏதாவது கேள்விகள்? அண்ணா அம்மா இந்த பக்கத்துல இருந்து நீங்க கேள்வியே கேட்கல, கேளுங்க. பஞ்சபாத்திரம் இப்ப இத்தனை நேரம் பேசிட்டு வந்தேன். எள்ளு, அரிசி மாவு எள்ளு 50 கிராம் போட்டிருந்தேன். எதுல போட்டிருக்கு? மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் யார் பண்ணிச்சா? ராமேஸ்வரத்துக்கு என்ன எடுத்துன்னு வரணும்னு ஒன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையம்மா. யாரு போட்டிருக்கா? என்னைக்கு வந்திருக்கு? இன்னைக்கு வந்திருக்கு. ராமேஸ்வரத்துக்கு என்ன எடுத்துட்டு வரணுங்கிற அந்த கட்டத்துக்கே ஒண்ணு நம்ம போகவே சொல்லவே இல்லையே. காசு மொத்தமா பேசுறப்ப அதுல தேனு 3 ஐட்டம் இருந்தது. அரிசி மாவு, தேனு, எள்ளு. அது இல்ல அது ஒரே ஒரு விஷயம். அது வந்து வேற ஒரு குழுல வந்த வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிச்சேன். அது அந்த பொருள் எடுத்துன்னு வர வேண்டியது முக்கியத்துவம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம்தான் முக்கியத்துவம். அது காசியில போய் பண்றது என்ன விசேஷம்ங்கிறதுக்காக போட்டது. நீங்க அதெல்லாம் படிச்சுட்டு எழுதணும், அது மனசுல வந்துருத்தோம்னா அதுதான் வரணும். அரிசிமாவும் அது இல்ல. இப்ப எனக்கு வேற ஒரு குழுல இருந்து வந்தது. அது ரொம்ப காசிய பத்தி ஒரு விசேஷ தகவலா இருந்தது. எனக்கு இந்த தேனு அரிசி மாவை எடுக்கிறதுக்கு எப்படின்னு தெரியல. அத அப்படியே அனுப்பிச்சு விட்டுட்டேன். அதான் நீங்க கேட்டது இப்ப கேட்டது இல்ல. ஏன்னா நாங்க இன்னும் காசிக்கு என்ன எடுத்துன்னு வரணுங்கிற அடுத்த கட்டத்துக்கே போல. இப்ப அதெல்லாம் சொல்லிட்டோம்னா அதுதான் மண்டையில போய் உட்காரு. இது முதல்ல வைதிக கிரமமா நம்ம என்ன பண்ண போறோம், போய் பண்றதுனால என்ன நமக்கு உன்னதமான ஸ்திதி கிடைக்கிறது, நமக்கு என்ன அனுக்கிரகம் கிடைக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் முதல்ல முக்கியம். அப்புறம் மீதியெல்லாம் இந்த பொருள்லாம் இன்னைக்கு சொன்னா உடனே போய் 1 மணி நேரத்துல நீங்க ரெடி பண்ணிடுவேன். அதனால அது விஷயமே இல்லை. இல்ல நான் இதுல இருந்து கேள்வி கேட்பேன். நடுவுல கேள்வி கேட்டா அது எங்க அண்ணா என்ன எப்பயும் சந்தோஷமா கால வரைக்கும் அதே வேலைதான். இல்ல இது அம்மா வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி சந்தேகங்கள்? அது ஒரு இது அந்த இந்த பெட்டி கேக்குற பவுல் ஒண்ணு பசுமதி இருக்காது. பத்துல இல்ல அது பணம் போல. ஆனா ஒரு நிமிஷம் அது இருக்கிற இங்க ஒரு பெட்டி வச்சிருந்தேனே. ஒரு நிமிஷம் கரெக்ட் அம்மா 2 நிமிஷம். அது கூட வச்சுக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு அது ஒரு பொருளா இருக்காது. அது அம்மா நம்ம அம்மா அதை எடுத்துன்னு போறத நம்ம திரிவேணி சங்கமத்துல அந்த பூஜை பண்ணி தானமா கொடுத்துடணும்.
எதை? இந்த கருப்பட்டி ஓலைங்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதை எடுத்தா போயிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா போல வாங்கி, நான் வந்து இது இயற்கையா இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். பித்தளையாவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். அது இருக்குமா? அங்க தானமா குத்துணும். அந்த மண்ணை எடுத்துன்னு போய் மண்ணை பூஜை பண்ணி அங்க இருக்கிற வாழ்க்கை குத்துணும். அவசியம் இல்லை. அது ஈரமா இருந்தாலும் சரி தப்பு இல்லை, காஞ்சாலும் தப்பு இல்லை. ஒண்ணும் அது என்ன ஒரு 100 கிராம் மணல் என்ன பெருசா வெயிட்டா இருக்க போகுது? ரொம்ப கரெக்ட். அங்க போய் பூஜை பண்ணி அந்த மண்ணுக்கு பூஜை பண்ணி அதை கங்கா யமுனா திருவேணி சங்கமத்துல கொண்டு போய் கரைச்சு அங்கேருந்து சுத்த கங்கா, யமுனையும் சேரும் கங்கையும் சேரும். கங்கையில இருந்து தான் நம்ம ஜலம் எடுத்துக்கணும். எடுத்துன்னு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம். அவசியம் இல்ல. நம்ம என்னன்னா 5 லிட்டர் கேனு 10 லிட்டர் கேன் எல்லாம் கிடைக்கிறது. அப்புறம் காசி சொம்பாவே கிடைக்கிறது. எப்படி முடியுமோ எடுத்துன்னு வந்து நம்ம ஆத்துக்கு வந்த பிறகு கூட நம்ம ஒரு பித்தளை சொம்புல எடுத்துன்னு போய் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இல்ல என்னன்னா நம்ம திரிவேணி சங்கமத்துல இருந்து 10 லிட்டர் கேன்ல எடுத்துன்னு வந்துக்கலாம் காசிக்கு. காசியில என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோமே 1 லிட்டர் பாட்டில், இந்த மாதிரி பாட்டில்ல சுத்தமான பாட்டில்ல மாத்திட்டுணும். அந்த கேனா விடமாட்டான். நீங்க சூட்கேஸ்ல ப்ராப்பரா நன்னா சிந்தாதபடி நன்னா அதை பேக் பண்ணிட்டா எத்தனை லிட்டர் வேணாலும் எடுத்துன்னு வரலாம். நம்ம அந்த நமக்கு அனுமதி இருக்கணும், இத்தனை கிலோ எடுத்துன்னு வரலான்னு, அது எத்தனை வேணாலும் எடுத்துன்னு வரலாம். இந்த மாதிரி டப்பா எத்தனை உண்டா எடுத்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் இதுல கூட எடுத்துன்னு வரலாம். இது அனுமதி இருக்கு. அது அதான் காசி சொம்பு 1/4 லிட்டர் 100 மில்லி 200 மில்லி 1/2 லிட்டர் எப்படி வேணுமோ கிடைக்கிறது. அப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம இப்படி எடுத்துன்னு வந்தோம், நம்ம ஆத்துல எப்போதும் பூஜைக்கு வச்சுக்கலாம். அம்மா பக்கத்துல இருக்கிற என்ன எல்லாரும் நான் ஒருத்தர் கேள்வி ஒருத்தர் பதில் எல்லாரும் சொன்னா சரியா இருக்கு. ஏன் இல்ல, நமக்கு அந்த காசி சொம்பு அடைச்சு கொடுக்குறாரு. அவளும் சுத்த கங்கா தான் நமக்கு கொடுப்பா, அடைச்சு கொடுப்பா. நம்ம ஒருவேளை நானே ஜலம் கொடுக்குறேன், அதையே நீ எனக்கு இது பண்ணி கொடுனாலும் சீல் பண்ணி கொடுனாலும் கொடுப்பா. அங்க அந்த ஊர்ல எல்லாமே கங்கா ஜலம் தானே அவளுக்கு. அவ சுத்தமா எடுத்துன்னு வந்தே நமக்கு பண்ணி கொடுக்குறா. வேணுங்கிற வாழ்க்கை எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம், ஆத்துல நல்லா இருக்கும், வீணா போக. நம்ம அதான் இது வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? சரி, கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம அப்படி ஏதாவது கேள்வி ஆமா, அப்படி ஏதாவது கேள்வி இருந்தாலும் நம்ம தான் குழுல இருக்கோம், கேளுங்கோ, ஒண்ணும் தப்பு இல்லை. சந்திரமௌலி சுவாமியா இருங்கோம்மா. இப்ப இந்த கலந்துரையாடுறதுக்குன்னா, நான் காசிக்கு போறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச வாழ்க்கை போய் சொன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும், அவ ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவா. நம்ம லிஸ்ட்டை விட பெருசா இருக்கும். நமக்கு எதை பண்றது எதை விடுறது, அவ தெரிஞ்சுட்டு சொன்னா சந்தோஷம் இல்லையா? ஷண்ணவதி தர்ப்பணம் அதுக்கும் காசிக்கும் சம்பந்தம் இல்லை. ஷண்ணவதி தர்ப்பணம்ங்கிறது நம்ம மாசம் தர்ப்பணம் பண்றோம்னா அமாவாசைக்கு ஒரு வருஷத்துல 96 தர்ப்பணம் பண்ணணும். நம்ம 12 தர்ப்பணம் தான் பண்றோம். சித்திர விஷு, ஆடி மாச பிறப்பு, தை மாச பிறப்பு, ஐப்பசி மாச பிறப்பு 16 தான் பண்றோம். 96 தர்ப்பணம் நம்ம பண்ணணும் ஒவ்வொருத்தருமே. அதை நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும். காசிக்கும் இதுக்கும் நேரடியா சம்பந்தம் இல்லை. அது நம்ம இங்க வந்து நம்ம எப்போதும் பண்ண வேண்டியது. இப்ப நேற்றுக்கு நேற்று ஒரு தர்ப்பணம், ஷண்ணவதி தர்ப்பணத்துல வைத்திருத்தி புண்ணிய காலம்னு நாங்க ஒரு குழுல ஒரு 25 பேர் இருக்கோம். 25 பேர் பண்ணிட்டு இருக்கோம். இவர் முத நாளைக்கு அந்த குழுல நாளைக்கு வைத்திருத்தி புண்ணிய கால தர்ப்பணம் அப்படின்னு அந்த 25 பேருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கார். வருஷத்துல 96 தர்ப்பணம் பண்ணணும். இது இதுல போடுறாளா? இந்த காசி குழுல வந்திருக்கா, ஷண்ணவதி தர்ப்பணமும் வந்திருக்கா. என்னன்னா, காசிக்கு போயிட்டு வந்து ஆன்மீக பாதையில நீங்க திரும்பிடுங்கோ, நிறைய முன்னோர்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்றா போல இருக்கவ. நல்ல விஷயம் தான். இல்ல வந்திருக்கு எந்த எதிர்வேதமா இருந்தாலும் இது பொதுதாம்மா. ஷண்ணவதி தர்ப்பணம்ங்கிறது எல்லா வேதக்காராளுக்கும் உண்டு. இல்ல உங்களுக்கு அவ என்ன வேதமோ, கிருஷ்ண யஜுர்வேதம்னா கிருஷ்ண யஜுர்வேதமா அங்க பண்ணி கொடுப்பா.
சாம வேதம்னா சாம வேதமா பண்ணி கொடுப்பா, ரிக்வேதம்னா ரிக்வேதமா பண்ணி கொடுப்பா. இல்ல ஒண்ணும் இல்ல கேட்டேன்னா அடுத்த வாருக்கும் அது நல்லதா இருக்கும். நீங்க கேள்வி கேட்டு அவ கேட்கட்டுமே கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஆமா ஆமா சொல்லுங்க. அவ உட்காரும் போதே கேட்டுருவாமா, நீங்க ரிக்வேதமா சாம வேதமானு கேட்டுடுவா. அவளை கொஞ்சம் அந்த 4 பேரை பின்னாடி உட்கார வச்சிருவா. முதல்ல இருக்கு கிருஷ்ணயஜுர்வேதக்காரர்களுக்கு யாரு ஜாஸ்தியா இருக்காளோ மெம்பர்ஸ் அவளுக்கு பண்ணி வச்சுட்டு பண்ணிடுவா. நீங்க அந்த கவலையெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுருங்கோ, நாங்க பாத்துக்குவோம். நன்னா திருப்திகரமா நன்னா பண்றதுக்கு என்ன முடியுமோ. இப்ப இவ்வளவு தூரம் கூட வந்து பேசி இதெல்லாம் பண்றதே நமக்கு திருப்திகரமா இருக்கணும். காசியை பத்தி நமக்கு ஒரு புரிதல் வரணும் முன்னாடியே அப்படிங்கிறதுக்காக தான். ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேள்வி கேட்காதவரா இருக்க. அது அம்மா இல்ல சரிசமமா தான் இருக்கா. இது ரெண்டுத்திலையும் இது ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னா, கிருஷ்ணயஜுர்வேதத்துக்கும் சுக்லயஜுர்வேதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரிக்வேதமோ சாமவேதமோ இருந்தாதான் ரொம்ப வித்தியாசம். இது ரெண்டும் ஒரே யஜுர்வேதம் தானே, அதனால அதுல ஒண்ணும் இல்ல. இது ஆமா ஆமா அப்படிதான் வைக்கணும். கேட்க மாட்டேன்னா உங்க அப்பாக்கு உங்க அம்மா இல்லாம 2 மூத்தாள், அது 2 எல்லா இடத்துலயுமே சொல்லி பண்ணிடலாம். அம்மா அண்ணா சரி, ஏதாவது கேள்வி இருந்தா குழுல கேளுங்க. போயிட்டு வந்து இங்க ஒரு பொதுவான இல்ல அண்ணா அம்மா எல்லாரும் ஒத்துழைச்சா பொதுவான இடத்துல பண்ணலாம். அப்படி இல்ல நம்ம தனித்தனியா பண்ணணும்னு நினைச்சா, ஏன்னா சில பேரால ஆத்துல பண்றதுக்கு அசௌகரியங்கள் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நான் அது போக போக அதை பத்தியும் பேசுவோம். அதாவது அதுக்கு ஒத்துழைச்சானா நம்ம சேர்ந்து பண்ணலாம். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஞ்ஞாபனம். நம்மளுடைய குரூப்ல அவ தம்பதிகளா வரக்கூடியவ அவ 2 பேர் போட்டோ அவ பேர் நேமோட நாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கோம். அவளுக்கு இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் காசி யாத்திரை இவா எங்க குழுவோட வந்து பண்ணினா அப்படின்னு நாங்க ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம். அதுல இருந்து நீங்க எப்பயா இருந்தாலும், நான் இப்ப அதோ இருக்கு பாருங்க கைலாஷ் போட்டோ, நான் 2007 போயிட்டு வந்தேன் மவுண்ட் கைலாஷ். எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி போனேன்னு அதுல இருக்கு. எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கா. என்னுடைய பேருக்கு முன்னாடி கைலாஷ் ஸ்ரீனிவாசன் சொல்லலாம். இந்த முஸ்லீம்லாம் பேர் தான் ஹாஜின்னு சொல்லுவான். அதனால கைலாஷ் போயிட்டு வந்தா கைலாஷ் ஸ்ரீனிவாசன் சொல்லணும் தான். நீங்க கைலாஷ்ங்கிறத சேர்த்துக்கணும். இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி போயிட்டு வந்தேன்னு பரிக்கிரமா பண்ணினேன்னு அதுல இருக்கும். நம்ம எத்தனை இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் கூட நம்ம எந்த தேதியில நம்ம போனோங்கிறது அந்த சர்டிபிகேட் பார்த்தா தெரியும். அப்படி ஒண்ணு கொடுக்குறோம் என்ன. அதனால உங்களுடைய போட்டோ 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோ நேம் அது போதும். அது போட்டா நம்ம போயிட்டு வரும்போது ஒரு சர்டிபிகேட் எல்லாருக்கும் தம்பதிகளுக்கு